தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள மீன் அங்காடியில் மீன் விற்பனை செய்யாததால் வெறிச்சோடி காணப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லக்ஷ்மணன் வழங்க கேட்கலாம். லக்ஷ்மணன், மீன் அங்காடி வெறிச்சோடி காணப்படுவதற்கான காரணம் என்ன? அங்க இருக்கக்கூடிய மீனவ வியாபாரிகள் என்ன சொல்றாங்க? விவரங்களை சொல்லுங்க. இந்த மீன் விற்பனையானது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் பெரும்பான்மையாக பார்த்தோம் என்றால் சென்னை பட்டினம்பாக்கம், காசிமேடு, அடுத்தபடியாக இந்த சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் தான் இந்த மீன் விற்பனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் மீன் அங்காடி என்பது கடந்த ஒரு 10 வருடங்களுக்கு மேலாகவே செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் சாலையில் இருக்கக்கூடிய இந்த மீன் அங்காடியால் பல்வேறு போக்குவரத்து நெரிசல்களும் ஏற்பட்டு வருவதாக கடந்த ஒரு 5 வருடங்களாகவே பொதுமக்களின் ஒரு குற்றச்சாட்டாகவே இருந்து வருகிறது. அந்த வகையில் தான் தற்பொழுது பார்த்தோம் என்றால் இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் விதமாக இந்த சென்னை மாநகராட்சி பல்வேறு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த சாலையில் உள்ள இந்த சிந்தாதிரிப்பேட்டை மீன் அங்காடியில் அதிகமான பொதுமக்கள் குவிந்து வருவதால் இந்த காலை மற்றும் மாலை நேரங்களில் மேலும் இந்த பணிக்கு செல்லும் பொழுதும் இந்த மாலை பணி விட்டு வீடு திரும்பும் பொழுதும் பொதுமக்கள் மற்றும் கல்லூரி பள்ளி மாணவ மாணவிகள் மிகவும் அவதிக்குள்ளாய் வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த பகுதி சிந்தாதிரிப்பேட்டையிலிருந்து சொல்லக்கூடிய அரசு பேருந்துகள் கூட முழுமையான முறையில் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் 10 மணி முதல் 20 நிமிடங்கள் வரை இந்த சாலையை கடப்பதற்கே நேரம் கடக்கிறது என்பதும் தற்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய கருத்துக்களையும் தெரிவிக்கின்றனர். இதனை தடுக்கும் விதமாக வேறொரு இடத்தில் இந்த மீன் அங்காடி அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கையாக இருந்து வந்த நிலையில் கடந்த ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாகவே இந்த சிந்தாதிரிப்பேட்டையில் அருகில் புதிய மீன் அங்காடி கட்டுமான பணிகளானது தொடங்கி நடைபெற்று வந்தது. அந்த பணிகளானது கடந்த மார்ச் மாதம் நிறைவு பெற்ற நிலையில் இந்த மீன் அங்காடி பொறுத்தவரையுமே கடந்த மார்ச் மாதத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் இந்த நவீன மீன் அங்காடியில் பார்த்தோம் என்றால் மொத்தம் 82 கடைகள் உள்ளிட்ட நவீன அங்காடி முறையில் இந்த மீன் அங்காடியானது திறக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக 3 கோடி மதிப்பில் இந்த மீன் அங்காடி திறக்கப்பட்டிருந்தாலுமே கூட தற்போது வரை ஒரு மீனவர்கள் கூட மீன் வியாபாரிகள் கூட இந்த பகுதியில் மீன்களை கொண்டு வந்து விற்பனை செய்யவில்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. நம்முடைய ஒளிப்பதிவாளர் சுந்தர் இந்த காட்சிகளை காண்பிக்கும் போதே தெரியும் எந்த அளவிற்கு இந்த பகுதி முழுவதுமே வெறிச்சோடி காணப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் 82 கடைகளுமே வெறிச்சோடி தான் காணப்பட்டு வருகிறது. இதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய இந்த சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய மீன் சந்தையில் விட்டு இங்கே மீன் சந்தைக்கு வந்தால் அதிகமான இந்த விற்பனை தடுக்கப்படுகிறது எனும் மேலும் வியாபாரம் பாதிக்கப்படும் என்ற அடிப்படை நோக்கத்தோடு தான் தற்பொழுது இந்த வியாபாரிகள் அந்த பகுதியிலிருந்து இந்த புதிய மீன் அங்காடிக்கு வருவதற்கு மிகவும் வருத்தங்களை தெரிவித்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் அடுத்தடுத்து போக்குவரத்து நெரிசல் மேலும் இந்த கழிவுகள் மீன் கழிவுகள் முழுமே சாலையில் கொட்டப்படுவதால் அதிகமான துர்நாற்றங்கள் வீசுவதும் என பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வரக்கூடிய நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் இந்த பகுதியிலிருந்து புதிய மீன் அங்காடி கடைகள் நீங்கள் மீன் விற்பனை செய்ய வேண்டும் என வியாபாரிகளுக்கு தெரிவித்து வரும் நிலையில் ஆனாலுமே கூட அதனை தவிர்க்கும் விதமாக மீன் வியாபாரிகள் தொடர்ந்து அந்த பழைய இடத்தில் தான் மீன் வியாபாரம் செய்து வருகின்றனர். இதுக்கு பெரும்பாலான காரணமாக இருக்கக்கூடும் என்று பார்த்தோம் என்றால் அது முக்கிய பிரதான சாலை இருப்பதாலும் அதிகமான வியாபாரங்கள் நடைபெற்று வருவதாலும் கடந்த 10 வருடங்களாகவே பொதுமக்கள் அங்கு மீன் வாங்கி பழகிவிட்டார்கள். இந்த புதிய இடத்திற்கு சென்றால் எங்களுக்கு முற்றிலுமே இந்த வியாபாரம் பாதிக்கும் எனும் தற்போது அவருடைய ஆதங்கங்களை தெரிவிக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் அதாவது இந்த புதிய மீன் மார்க்கெட்டுக்கும் பழைய மீன் மார்க்கெட்டும் பார்த்தோம் என்றால் ஒரு 200 மீட்டர் அளவிற்கு தான் இடைவெளியும் காணப்படுகிறது. இந்த முக்கிய சாலையில் இல்லாமல் ஒரு உள்ளே சென்று தான் இந்த பகுதியானது கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கட்டப்பட்ட பகுதி பார்த்தோம் என்றால் நவீன மீன் அங்காடி அதாவது குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி, இந்த கழிவுநீர்கள் செல்வதற்கு கால்வாய் வசதி என பல்வேறு வசதிகளோடு இந்த மீன் அங்காடிகள் செய்திருந்தாலுமே கூட ஆனால் தற்போது வரை எந்த ஒரு மீனவர்களுமே மீன் வியாபாரிகளுமே இங்கு சென்று வியாபாரம் செய்யவில்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தான் தற்பொழுது பார்த்தோம் என்றால் இந்த நவீன மீன் அங்காடியானது வெறிச்சோடி காணப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் சென்னை சிந்தாதிரிப்பேட்டை மட்டுமல்லாமல் பட்டினம்பாக்கம் மற்றும் பல்வேறு பகுதிகளில் இதுபோன்ற நவீன மீன் அங்காடி அமைத்து தந்தாலுமே இதுபோன்றுதான் வெறிச்சோடி காணப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் மாநகராட்சி அதிகாரிகள் அவர்களை இந்த மீன் வியாபாரிகளை துன்புறுத்தும் வகையில் தான் அவர்களை இங்கு சென்று நீங்கள் விற்பனை செய்ய வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருந்தாலுமே ஆனால் மீன் வியாபாரிகள் யாருமே இந்த பகுதிகளுக்கு வராமல் தன்னுடைய பழைய இடத்திலே மீன் வியாபாரம் செய்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. லக்ஷ்மணன், இப்போ மீனவ வியாபாரிகள் இந்த புதிய அங்காடிக்கு வந்து மீன் விற்பனை செய்யணும் அப்படின்னா என்ன பிரதான கோரிக்கையா அவங்க முன்வைக்கிறாங்க? அதை பத்தி சொல்லுங்க.
கண்டிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த புதிய மீன் கடையில் அந்த மீன்களை விற்பனை செய்யினால் அதிகமான லாபம் ஈட்ட முடியாது ஒரு கோரிக்கையும் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த இடமானது போதுமான இடம் இல்லாததால், அதாவது ஒரு 4 ஐஸ் பாக்ஸ்களை கூட இந்த இடத்தில் வைக்க முடியாது. நாங்கள் எப்படி இந்த இடத்தில் இந்த வியாபாரம் செய்ய முடியும் என ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அங்கே பழைய சந்தையில் இருக்கக்கூடிய இடமானது ஒரு 4 பெட்டிகள் வைத்து 4 இடங்களில் இந்த மீன் வியாபாரம் செய்யும் அளவிற்கு பெரிய இடமாக காணப்படுகிறது. ஆனால் இந்த புதிய சந்தையில் பார்த்தோம் என்றால் 3 ஐஸ் பெட்டிகள் கூட முழுமையாக வைத்து அங்கே நாங்கள் நின்று வியாபாரம் செய்ய முடியாத நிலையானது இருந்து வருவதாகும். மொத்தமாக ஒரு 20க்கும் மேற்பட்ட வகையான மீன்களை பார்வைக்கு வைக்க முடியாது. மேலும் ஒரு 40 கிலோ மீன்களை கூட ஒரே இடத்தில் வைக்க முடியாத நிலை இருப்பதாலும் இந்த இடத்தில் அதிகமான வியாபாரம் முற்றிலும் பாதிக்கப்படக்கூடும் எனவும் தற்போது இந்த வியாபாரிகளின் கருத்துக்களாக இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அந்த இடத்தில் பார்த்தோம் என்றால் 4 ஐஸ் பெட்டிகளில் பல்வேறு வகையான மீன்கள் பார்வைக்கு வைக்க முடியும். இது மட்டுமல்லாமல் ஒரு 50 முதல் 60 கிலோ, அதிகபட்சமாக 100 கிலோ மீன்கள் கூட அந்த இடத்தில் ஒரே இடத்தில் வைத்து மீன் விற்பனையானது செய்ய முடியும். ஆனால் இந்த இடத்தில் போதுமான வசதிகள் இருந்தாலுமே கூட இந்த மீன் பெட்டிகள் மற்றும் மீன் பார்வைக்கு வைக்கக்கூடிய இடங்களானது போதுமானது இல்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விவரங்களுக்கு நன்றி லக்ஷ்மணன்.